வணக்கம். சொன்னது மாதிரியே நான் என்னைக்கும் உங்களை சந்திக்கின்றேன். இந்த சந்திப்பு முகமறியா உங்கள் அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு சந்தோஷம். நம்ம மற்றவர்களுக்கு என்னால் இயன்ற ஒரு சிறு துளி சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தோஷம். அதே மாதிரி இதை கவனிப்பவர்களுக்கு, பார்க்காதவங்களை பற்றி நம்ம கவலைப்பட முடியாது, பார்க்கிறவர்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷமாவது கிடைக்குமா, ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கேட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அல்லது ஒரு சிறு பொறி அவர்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இப்போ அடுத்து ஒரு குறள் நம்ம பார்க்கலாம். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தாய்மை என்பது மிகச்சிறந்த ஒரு உணர்வு. அதை அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் புரியும். அந்த தாயின் எதிர்பார்ப்புகள் மிக அளப்பரியது. ஒவ்வொரு செயல்பாட்டிலும், அந்த குழந்தையின் செயல்பாட்டிலும் அவள் வழிகாட்டியாக மட்டும் இல்லை, உணர்வு பூர்வமானவளாகவும் இருக்கிறாள். ஏன்னா தன்னுடைய கருப்பையில் 5 மாதங்கள் இரத்தமும் சதையுமாக அந்த குழந்தையை வளர்த்து உருவாக்கி வெளியில் கொண்டு வரா இல்லையா, அவளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும். குழந்தை எங்கேயோ இருக்கும், ஆனால் அம்மா பசிக்கு ஓடுவா, குழந்தையை தேடி அம்மா போவா. அம்மா போய் அந்த குழந்தைக்கு பசிக்குதா அப்படின்னு கவனித்து பால் ஊட்டுவாள். இது அன்னையின் இயல்பு. நீங்கள் இதை எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். நாய் குட்டி போட்டிருக்கோம், இங்கேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடும், நல்லா சாப்பிட்டுக்கும், போய் அது படுத்துக்கும். அந்த குட்டிகள் என்ன பண்ணும், அம்மா கிட்ட வந்து மடியில் பால் கொடுக்கும். சாரி. அதுபோல் இந்த மாடு கன்று பார்த்திங்கன்னா, அந்த கன்றுக்குட்டியை நம்ம பிடிச்சி வச்சுக்குவோம். ஏன்னா அது பால் குடிச்சிடும் அம்மா கிட்ட. நமக்கு தேவையாச்சா, நம்மளாம் சுயநலவாதிகள் இல்லையா, பிடிச்சி வச்சுக்குவோம். அப்போ என்ன பண்ணுது, இந்த கன்றுக்குட்டி எப்போ அவுத்து விடுவாங்க கட்டுத்தறியிலேருந்துன்னு, அந்த கைத்தை அப்படி உருவுனது தான் துள்ளி குதித்து ஓடி போய் தாய் மடியில் முட்டி மோதி பாலை குடிக்கும். ஆனால் அதுக்கும் முன்னாலேயே அந்த பசு, தாய் பசுவுக்கு எப்படி இருக்கும்னா, அது தானாக அந்த பாலை சுரந்து விட்டு கொண்டே இருக்குன்னா, குழந்தைக்கு பசிக்கும், குழந்தை அங்கே இருக்குது, நாம் இங்கே இருக்கோம், நம்மளால் கொடுக்க முடியல, நம்மளையும் கட்டி போட்டுட்டான், குட்டியும் கட்டி போட்டுட்டான். அப்போ அந்த பாலானது இயல்பாகவே சுரந்து வரும். அதுதான் தாய்மை. அதுபோல தான் மனிதர்களும் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும். என்னுடைய உணர்வுகளோடு சேர்த்து அவனை நான் சுமந்து பெற்றேனே, அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. ஒரு குழந்தையை நான் கொடுத்து விட்டேன், மலடியாக இல்லை. இந்த உலகம் என்னை தாய் என்ற அடுத்த ஸ்தானத்திற்கு என்னை எடுத்து சென்று விட்டது என்ற பெருமை இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை விட மேலும் சந்தோஷத்தை கொடுப்பது என்னன்னா, தன்னுடைய பிள்ளை சான்றோன், மிகச்சிறந்தவன், உலகில் நல்ல பண்புகளே உடையவன் என்று பிறர் கூறும் பொழுது அந்த தாய்க்கு எப்படி இருக்கும், குழந்தையை பெற்று எடுத்த நேரத்தில் இருந்த சந்தோஷத்தை விட பல மடங்கு சந்தோஷம் கிடைக்கும். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும். இதுதான் தாய்மை. அதனால் பிள்ளைகளே, உங்கள் தாய்மார்களுக்கு நீங்கள் சான்றோன் என்ற பெயரை எடுத்து கொடுத்து அவர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருங்கள். நன்றி.